Hi friends, welcome to our channel. Daily போல இன்னும் எழுதியாச்சு friends. இப்போ வந்து நான் வந்து கடிச்சாயம் காய்ச்சி எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து வெந்நி வந்து அடுப்பில் இருக்குது friends. அப்புறம் வந்து நேற்று கழுன பாத்திரத்தை எடுத்து இப்போ வந்து பாத்திர ஸ்டாண்டில் வந்து நான் வந்து அடுக்க போகிறேன் friends. அப்புறம் வந்து இன்னும் வந்து நான் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிடுவேன். அது பண்ண முன்னாடி இன்னும் வெளியில் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து புளி கறி வந்து வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தக்காளி போடாத ஒரு புளி ரசம், அதுக்கு வந்து பக்தி ஜீரகம் கடுகு போட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு தாளித்து அப்புறம் வந்து கொஞ்சம் வத்தல் போட்டு அதில் எண்ணெயில் வந்து வதக்கி அப்புறம் வந்து கொஞ்சம் காயத்தை வதக்கி அப்புறம் வந்து கொஞ்சம் தேவையான அளவு புளி ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு கொதிச்சதை வந்து சூப்பராக வந்து அந்த வந்து புளி ரசத்தை வந்து இறக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இறக்கியாச்சு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சிக்கன் வந்து ஒரு சைடு வந்து சிக்கன் வந்து வெந்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வந்து வெந்துட்டே இருக்குது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து சிக்கனுக்கு வந்து தேவையான வந்து இது வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து பூண்டு இஞ்சி இஞ்சியும் பூண்டை வந்து சதைச்சி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லி இலை எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். அங்கே இப்போ வந்து சிக்கன் வந்து வெந்துச்சே இருக்குது. சிக்கனை லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சிக்கன் வெந்துச்சே இருக்குது. இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து இந்த சாதத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சூப்பராக வந்து எல்லா மசாலையும் வந்து ரெடி ஆகி வந்து சூப்பராக வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கேன்னா வந்து கேரட் வந்து சும்மா வந்து தவறம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கடுவை தாளித்து கொஞ்சம் வந்து வத்தல் வந்து போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வத்தல் போட்டு இப்போ வந்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு தேவையான அளவு உப்பு அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெங்காயத்தை நான் வந்து வதக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து நான் வந்து எடுத்து வச்சேன் பொடி ரவுண்டாக கேரட்டை வந்து நறுக்கி எடுத்துருக்கேன். அந்த கேரட்டை வந்து அதில் போட்டு வதக்கி விட்டேன். கேரட் வந்து நம்ம சாப்பிட்ட அளவு வந்து நைஸாக வந்து கேரட் வதங்கிட்டு வர அதை வந்து எண்ணெயில் போட்டு நான் வந்து நல்லா வதக்கிப்பேன். வதக்கிட்டு வந்து இப்போ கேரட் வந்து வதங்குறது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு தேங்காய் துருவலை அதில் ஆட் பண்ணிவிட்டேன். சூப்பராக வந்து கேரட் வந்து வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கேரட் வறுவல் நிறைய டைப்ஸில் வந்து பண்ணுவேன். இது வந்து ஒரு டைப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இப்போ இன்னும் வந்து நான் வந்து ஆஃப்டர்நூன் இல்லை நைட்டுக்கு தான் பண்ணிடுவேன். நைட்டுக்கு வந்து இப்போ வந்து சாதம் வந்து பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வந்து சிக்கன் கிரேவி பண்ணிடுவேன். சிக்கன் கிரேவி வந்து தோசைக்கு மார்னிங் அப்புறம் வந்து சாதத்துக்கும் சேர்த்து சிக்கன் கிரேவி பண்ணிடுவேன். அப்புறம் வந்து இந்த இது கேரட் வந்து வறுவல் வந்து பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து தக்காளி போடாத ஒரு புளி ரசம் வந்து பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் வந்து இன்னும் வந்து ஆஃப்டர்நூனுக்கு இல்லாட்ட நைட்டுக்குன்னு பண்ணணும். நாங்கள் வந்து இன்னும் வந்து நைட்டுக்கு தான் வந்து இந்த வந்து எங்களை வந்து யூஸ் ஆகிச்சு. இப்போ வந்து தோசை வந்து மாவு கலக்கி வச்சுருந்தேன். இப்போ தோசை வந்து சுட்டாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் தோசையும் சிக்கன் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்து அப்புறம் வந்து ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். குட்டி வீடியோஸ் இருந்தனால வந்து அவ்வளோவா வீடியோஸ் வந்து எடுக்க முடியலை இதில். அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் சாப்பிட்டது வந்து இதெல்லாம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இந்த இடத்துல இருந்து கம்பங்குள்ளும் அப்புறம் வந்து ஒரு கருப்பு சர்பத்தம் குடிச்சிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து என்னோட கேபேபி வந்து ஐஸ் கேட்டால் உடனே வந்து ஒரு ஐஸ்கிரீமு அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் கடையில் போய் கேரட்டாயும் அப்புறம் வந்து திராட்சையும் வாங்கி வச்சுருக்கேன். இவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ண கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் என்னோட சேனலில் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.